அன்பான பிள்ளைகளை தரம் 5ல கற்றுக்கொள்கின்ற உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் ஓய்வு நாள் பாடசாலைக்கென்று ஒரு அழகான பாடத்திட்டத்தை அமைத்து எங்களுக்கு தந்திருக்கின்றது. இதுல பிள்ளைகள் தரம் 5ல படிக்கின்ற உங்களுக்கென்றும் ஒரு அழகான பாடத்திட்டம், ஒரு ஆண்டிற்கான பாடத்திட்டம் காணப்படுகின்றது. இந்த பாடங்களை தனித்தனியாக காணொளிகள் மூலமாக தரம் 5ல படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் சேர வேண்டும். அதே போல அவர்கள் ஆன்மீக ரீதியில வளர வேண்டும். வளர்ந்து கடவுளை பற்றி இன்னுமாய் ஆழமாய் அறிந்து அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலே கடவுளுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் விருப்பமாக காணப்படுகிறது. எனவே ஒவ்வொரு பாடங்களையும் தனித்தனியாக காணொளிகள் மூலமாக உங்களுக்கு வழங்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். தரம் 5ல நான் உங்களுக்காக இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்க போகின்றேன். எனது பெயர் திருமதி ஜெயந்தி வின்ஸ்டன். அப்ப பிள்ளைகள் நீங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து இந்த பாடங்களை நீங்க கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாருக்கும் விருப்பமா? எல்லாருக்கும் விருப்பம் என்ன? இப்ப நாங்கள் ஓய்வு நாள் பாடசாலையில சென்று நாங்க நிறைய காரியங்களை கடவுளை பற்றி படிப்போம் என்ன. அப்ப இன்று ஓய்வு நாள் பாடசாலைக்கு செல்ல முடியாத சில பிள்ளைகள் இருக்கலாம். அவர்கள் என்ன செய்யலாம்? இந்த காணொளிகளை பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? பிள்ளைகள் கற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பாக காணப்படுகின்றது. இப்ப நீங்க தரம் 5ல படிக்கின்ற நேரத்துல உங்களது முதலாவது பாடமாக காணப்படுகின்றது. உங்களுக்கு ஒரு அழகான தலைப்பு தந்திருக்கிறாங்க. அதுதான் நான் விசேடமானவன், நான் விசேடமானவள். இந்த விசேடமானவன் விசேடமானவள் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ஒரு அழகான வார்த்தையாக காணப்படுகின்றது. நாங்க ஸ்பெஷல் அப்படின்ற வார்த்தை நாங்க இங்கிலீஷ்ல சொன்னோம்னா நாங்க ஸ்பெஷல் அப்படின்னு யாராவது எங்களுக்கு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்ப கடவுளுடைய பார்வையில நாங்க எல்லாருமே, பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாருமே விசேடமானவளாக காணப்படுகிறீர்கள். அப்ப இதுதான் உங்களுடைய முதலாவது தலைப்பாக காணப்படுகின்றது. இப்ப இந்த முதலாவது தலைப்பை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் நாங்க தொடக்க நூல் பக்கத்திற்கு போயிட்டு வருவோம் பிள்ளைகள். நீங்க தொடக்க நூல்ல 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் எங்களுக்கு இந்த உலகத்தை அழகாக படைத்து தந்தார். அதுல நீங்க படைக்கும் பொழுது ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நாங்க படைப்புல முதல் நாள்ல இருந்து நாங்க பாக்குற நேரம் ஒளி வேறையாக, இருள் வேறையாக, அதே போல பிள்ளைகள் புல் பூண்டுகள் வேறையாக, கடல்ல வாழ்றது வேறையாக, நிலத்துல வாழ்றது வேறையாக, அதே போல கொடிகள், மரங்கள், பூக்கள் இப்படி என்று சொல்லி கடவுள் எல்லாவற்றையும் தனித்தனியாக வேறு வேறாக விசேடமாக ஆண்டவர் படைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எதுவுமே பிள்ளைகள் ஒன்று கொண்டு ஒத்ததாக இல்லை. எல்லாத்துலயுமே ஒரு விசேட தன்மை ஊடாகத்தான் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையுமே படைத்து தந்தார். நீங்க ஒரு பூவை இப்ப நான் உங்களுக்கு சில படங்களை காட்டுகிறேன் பிள்ளைகள். நீங்க பாக்குற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம்? நீங்க அதை பார்க்கலாம். நீங்க பாருங்க பாப்ப. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியா? இதுல சில கை விரல்களோட அடையாளங்கள் காணப்படுகின்றது. சரியா? இப்ப நீங்க ஒரு பெயிண்ட் எடுத்து உங்களோட விரல் எடுத்து நீங்க இப்படி ஒரு ஒயிட் பேப்பர்ல வைக்கிற நேரத்துல உங்களோட விரல் இந்த அளவா சில நேரம் இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் பெருசா இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க நிறைய விரல் அடையாளங்கள் பாக்குறீங்க. இது எல்லாமே வித்தியாசமானதாக காணப்படுகின்றது. ஏதோ ஒரு விதத்துல ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக காணப்படுகின்றது. அதே போல நீங்க இந்த இடத்துல இருக்கிற இலைகளை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இலைகளும் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு இலையும் வடிவத்துல, அதே போல நிறத்துல, அதே போல அதுல உள் அமைப்புகள்ல வித்தியாசமாக காணப்படுகின்றது. அதே போல இந்த இடத்துல இருக்கிற பூக்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூக்களும் பிள்ளைகள் நிறத்துல, அதே போல அமைப்புகள்ல, இதழ்களோட எண்ணிக்கையில, சரியா? அது உருவாகி இருக்கிற விதத்துல எல்லாத்துலயுமே, அதே போல அதோட வாசனையில எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது. இப்படி பிள்ளைகள் கடவுள் தனித்துவமாக தான்
எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். இந்த படைப்புள்ள பிள்ளைகள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கடவுள் படைத்த எல்லா எல்லா விடயங்களும் ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமானதாக காணப்படுகிறது. நீங்க எனக்கு பின்னுக்கு பாருங்க பாப்போம். எனது பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரெட் கலர் தாவரங்கள் இருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் பச்சை நிறத்துல இருக்கு. இப்படி எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது என்ன. அப்ப ஆண்டவரோட படைப்பு வந்து ஒரு வித்தியாசமான முறையில ஆண்டவர் எல்லாவற்றையும் வித்தியாசமானதாக படைத்தார். இந்த வித்தியாசத்திலும் பிள்ளைகள் கடவுள் எல்லாருக்குமே என்ன செய்திருந்தார்? ஒரு விசேட தன்மைகளையும் கொடுத்திருந்தார். இப்ப நீங்க ரோஜா பூ எடுத்தா அது ஒரு நல்ல ஒரு வாசமா இருக்கும். நீங்க சூரியகாந்தி பூவை பாத்தீங்கன்னு சொன்னா அது எப்பவுமே சூரியன் பக்கம் திரும்பி இருக்கும். இப்படி பிள்ளைகள் ஒரு விசேட தன்மை காணப்படுகின்றது. இதை விட பிள்ளைகள், இது எல்லாவற்றையும் விட மனிதனை கடவுள் என்ன செய்தார் பிள்ளைகள்? தன்னுடைய சாயலாக தன்னை போல இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவர் படைத்தார். இப்ப மனிதனாகிய நாங்கள் எல்லாருமே இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் விட விசேடமானவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பாடல், எல்லாரும் திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். திருவிவிலியத்துல திருப்பாடல் 139 சரியா? 1-5 வரை நாங்க வாசிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உய்த்துணர்கிறேன். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கிறேன். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் கையால் என்னை பற்றி பிடிக்கிறேன். பாத்தீங்களா பிள்ளைகள்? தாவீது இந்த இடத்துல கடவுள் அவளோடு எப்படி இருக்கிறார் என்பதை ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். காரணம் என்ன பிள்ளைகள்? நாங்க விசேடமானவர்கள் என்றபடியினால கடவுள் எங்களுடைய உட்காருதல், எங்களுடைய எழுந்திருத்தல், எங்களுடைய நினைவுகள், நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம், இவ்வாறு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று தாவீது இந்த இடத்துல எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றார். ஏன் இப்படி? நாங்கள் விசேடமானவர்கள் என்றபடினாலதான் கடவுள் எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டு எங்களை அறிந்து கொண்டு இருக்கின்றார். சரியா? இந்த இடத்துல நீங்க ஒரு சிறிய ஒரு காணொளிய பாருங்க பிள்ளைங்க. இந்த காணொளியை நாங்க பாக்குற நேரத்துல நாங்க இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் எங்களோட தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே கடவுள் எங்களுடைய கால்கள் இப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய கண்கள் இப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய கைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை ஒவ்வொன்றாக என்ன செய்கின்றார்? விசேடமாக எங்களை அழகாக படைக்கின்றார். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட கிளாஸ்ல இப்ப தாரமாயிந்திர நீங்க எல்லாரும் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களையே பாருங்க பாக்கும். உங்களுடைய விரல்கள் வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய கண்கள் வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் கண்கள் இருக்கு. ஆனா கண்கள் ஒவ்வொரு விதமான எல்லாருக்கும் ஒவ்வொரு அமைப்புல இருக்கும் என்ன. அதே போல எங்களுடைய விரல்களை பார்த்தா அதுல இருக்கிற வடிவங்கள் எல்லாம் பிள்ளைகள் எங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இன்னொரு ஆளுக்கு. அப்படி பிள்ளைகள் கடவுள் எங்களை என்ன செய்திருக்கிறார்? தனித்தனியாக நாங்கள் விசேடமானவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களை தனித்துவமாக கடவுள் இந்த உலகத்திற்குள் எங்களை படைத்து வைத்திருக்கிறார். நீங்க திருப்பாடல் 139 13-16 வரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்லி இருக்கு. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கினவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. பாத்தீங்களா பிள்ளைகள்? நாங்க தாயிட வயிற்றுல உருவாகிறதுக்கு உருவாகிற நேரமே கடவுள் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு உரு தந்து எங்களுடைய கைகள், எங்களுடைய கால்கள், எங்களுடைய கண்கள், எங்களுடைய காதுகள், எங்களுடைய வாய், இப்படி பிள்ளைகள் கடவுள் நாங்கள் இந்த உலகத்துல இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழகாக உருவாக்கி இந்த உலகத்துல நாங்க கடவுள் எங்களை அனுப்பி இருக்கின்றார். எங்களை படைத்து எங்களை அனுப்பி இருக்கின்றார். அப்படிப்பட்ட நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விடையுமே நாங்க விசேடமானவர்கள். அப்ப இந்த விசேட படைப்பு
மனித படைப்பின பிள்ளைகள். இப்ப மனிதர்களாகிய நீங்களும் நாங்கள், பிள்ளைகளாகிய நீங்களும் நாங்களும் தான் இந்த உலகத்துல விசேட படைப்பாக இருக்கின்றோம். அப்ப எனவே பிள்ளைகள், இந்த விசேட படைப்புல நாங்க என்ன செய்ய இருக்கு? கடவுளுக்கு பிரியமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க எப்பவுமே யோசிக்கணும். நான் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கடவுளுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், நல்ல விடயங்களை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் சொல்லும் பொழுது நான் அதை பற்றி கேட்க வேண்டும். இப்படி சின்ன சின்ன நாங்கள் மற்றவர்களுக்கு சிறிய விதத்துல நாங்க உதவி செய்யணும். அப்படி என்று சொல்லி பிள்ளைகள், நாங்க சிறு சிறு விடயங்கள்ல நாங்க கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுகிறது. எனவே தான் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? எங்கள் ஒவ்வொருவருமே விசேடமானவர்களாக படைத்திருக்கிறார். இதைத்தான் பிள்ளைகள் உள்ள முதலாவது பாடத்துல நீங்க கற்றுக்கொள்கிறீங்க. அதே போல கடவுள் எங்களுடைய உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையுமே அவர் விசேடத்துவத்தை எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, எங்களுக்கு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா வரைய முடியும், சிலருக்கு என்ன செய்ய முடியும்? நல்லாக பாட முடியும், சிலருக்கு என்ன செய்ய முடியும்? நல்லா கதை சொல்லுவாங்க. இப்படி பிள்ளைகள் பலதரப்பட்ட விசேட தன்மைகளோடு கடவுள் என்ன செய்திருக்கிறார்? எங்களை படைச்சிருக்கிறார். அப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விசேட திறமை இருக்கும், சரியா? அப்ப இந்த திறமைகளை நாங்க கடவுளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. அப்ப எத்தனை பேர் இப்ப தரம் 5ல படிக்கிற நீங்க எல்லாருமே எத்தனை பேர் உங்களுக்கு வரைய முடியும்? நிறைய பேருக்கு வரைய முடியும். எத்தனை பேருக்கு பாட முடியும்? எத்தனை பேருக்கு இன்னும் மற்றவங்களோட அன்பா இருக்க முடியும், மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கேட்க முடியும், மற்றவங்களோட கதைக்க முடியும். இப்படி நிறைய தாளந்துகளுக்கு நிறைய விசேட தன்மைகளை கடவுள் எங்களுக்காக வைத்திருக்கு. அப்ப நாங்க அதை என்ன செய்ய இருக்கு? மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு எல்லாருடனும் அன்பாயிருந்து நாங்கள் விசேடமானவர்கள் என்பதை மறக்காதபடி வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக காணப்படுகிறது. பிள்ளைகள், அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எனக்கு இது முடியாது, எனக்கு படிக்க முடியாது, நான் அழகில்ல, எனக்கு இது செய்ய முடியாது, அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கிறதா? இல்லைன்னா நாங்க யோசிக்கணும். நாங்க எல்லாருமே சரியா, நாங்க கடவுளுடைய பார்வையில மிகவும் விசேடமானவர்கள் என்பதை நீங்க மறக்க கூடாது பிள்ளைகள். அதுக்காகத்தான் உங்களது முதலாவது பாடம் காணப்படுகிறது, நாங்கள் விசேடமானவர்கள். அப்ப நீங்க எல்லாருமே உங்களை பத்தி ஒரு வேல்யூவா யோசிக்கணும், சரியா? நாங்க எதுவுமே எங்களுக்கு சிலது செய்ய முடியும், சிலது செய்ய முடியாது. செய்ய முடியாததுக்காக நாங்க கவலைப்பட தேவையில்லை. கடவுளிடத்துல நாங்கள் பலனை கேட்கும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த பலனை எங்களுக்கு தருகின்றார். சில நேரத்துல உங்களுக்கு மற்றவங்களை போல வரைய முடியாது, சில நேரத்துல மற்றவர்கள் செய்யற விடயங்களை உங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம். இப்ப அந்த நேரத்துல நீங்க அப்செட் ஆகுறதா? இல்லைன்னா பிள்ளைகள், இப்ப நாங்க என்ன செய்ய இருக்கு? ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்த, நீங்க என்ன விசேடமா படைச்சிருக்கிறீங்க, அதுக்காக நாங்க நன்றி சொல்லி நாங்க என்ன செய்ய இருக்கு? ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்க வாழ வேண்டும். இதைத்தான் பிள்ளைகள் கடவுள் எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான மெமரி வேர்ஸும் இருக்கு. என்ன மெமரி வேர்ஸ்? என்ன மனன வசனம்? பார்ப்போம் பிள்ளைகள், இதுதான் உங்களோட மனன வசனம், சரியா? என்ன மனன வசனம் என்றா, திருப்பாடல் 139:13. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே. கடவுள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்களுடைய உள் உறுப்புகள் எல்லாமே, எங்களுடைய ஹார்ட்ஸா, எங்களுடைய இருதயமா இருக்கலாம், எங்களுடைய மூளைகளா இருக்கலாம், எங்களுடைய சிறுநீர் பதி, இப்படி எல்லா உறுப்புகளையும் கடவுள் எங்களுக்கு தாயின் கருவில் இருந்தே எங்களுக்காக அவற்றை தனி சிறப்பாக படைத்து இந்த உலகத்துல எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். எனவே பிள்ளைகள், நாங்க அவருக்கு நாங்க நன்றி சொல்லணும். அது இதுதான் இந்த மெமரி வர்ஸ்ல உங்களுக்கு சொல்லுது மனன வசனத்துல. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே. அப்படி நாங்க ஒவ்வொரு நேரமும் யோசித்து நாங்க என்ன செய்ய இருக்கு? கடவுளுக்கு நாங்க நன்றி கூற வேண்டும். கடவுள் எங்களுக்கு உள்ளுறுப்புகள், எங்களுடைய வெளியுறுப்புகள், அதே போல எங்களை விசேடமானவர்களாக ஆண்டவர் எங்களை இந்த உலகத்துல படைத்து வைத்திருக்கிறார். அப்ப பிள்ளைகள், நாங்க என்ன செய்ய இருக்கு? இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் விசேடமானவர்கள் என்பதை நாங்க மறந்து போக கூடாது. இப்ப இனிமே யாராவது கவலைப்படுவீங்களா?
சிலருக்கு சில கவலை இருக்கும், நான் கருப்பா இருக்கிறேன், அப்படியெல்லாம் கவலைகள் இருக்கலாம். அப்படியெல்லாம் கவலைகள் வரணுமா? வரவே கூடாது. நாங்க வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், நாங்கள் அழகா இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம். நாங்க எல்லாருமே பிள்ளைகள் கடவுளுடைய பார்வையில விசேடமானவர்கள். கடவுள் எங்களை ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு விசேட குணங்களோடு விசேட தாளந்துகளோடு எங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதை நாங்க மறந்துவிட கூடாது. இப்ப இதை மறக்க கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சிறிய ஹேண்ட் ஒர்க் ஒண்ணு இருக்கு. சரியா? இப்ப இதுதான் உங்களோட ஹேண்ட் ஒர்க் புக். ரைட்? இப்ப இந்த புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த புக்கை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஹேண்ட் ஒர்க் புக்ல, அதாவது உங்களுடைய செயற்பாட்டு நூல், சரியா, பக்கம் 1ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கைவேலை ஒன்று செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நீங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்று செய்ய. முதலாவது நான் காட்டுறேன் வந்து எப்படி அந்த போட்டோ ஃப்ரேமை நாங்க செய்ய இருக்கு. அதுக்கு பிறகு பிள்ளைகள் நீங்க அந்த போட்டோ ஃப்ரேமை செஞ்ச பிறகு நீங்க என்ன செய்ய இருக்கு, உங்களோட படம் ஒன்று நீங்க அதுல ஒட்டி கொள்ளலாம். ரைட்? நாங்க பாப்பா எப்படி போட்டோ ஃப்ரேமை நாங்க செய்யறதுன்னு சார். நீங்க எல்லாம் ரெடியாக இருக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒண்ணு இருக்கு. அதுல போட்டோ ஃப்ரேம்ல நீங்க என்ன செய்யணும், நீங்க விசேடமானவர் என்ன பிள்ளைகள். அப்ப எங்களோட ஒரு அழகான படத்தை நாங்க என்ன செய்யலாம், அதுல நாங்க ஒட்டி, கடவுள் எங்களை சின்ன வயதுல இருந்து, நாங்க குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம் என்ன, அதுக்கு பிறகு நீங்க இப்ப தரம் 5ல படிக்கிறீங்க, உங்களுக்கு 10 வயது. 10 வருடங்கள் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு பிள்ளைகள், உங்களை விசேட விடமாக உங்களை நடத்திருக்காரு. நீங்க நர்சரியில படிச்ச மாதிரி எப்ப படிக்கிறீங்க இல்லைன்னா, இப்ப கடவுள் ஞானத்தை தந்திருக்காரு. நீங்க நர்சரியில இருந்த மாதிரி இப்ப இருக்கிறீங்களா இல்லைன்னா பிள்ளைகள். அப்ப கடவுள் உங்களுக்கு விசேட தாளந்துகளை கொடுத்து விசேடமாக, சரியா, நீங்க ஒரு விசேடமானவளாக இந்த உலகத்துல விசேடமானவனாக மாணவனாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் என்றபடினால் இந்த உலகத்துல உங்களை வைத்திருக்கிறார். சரியா? இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும், எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்களுடைய மனன வசனத்தின்படி திருப்பாடல் 139:13 படி, என் உள் உறுப்புகளை உண்டாக்கினவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே. அப்ப கடவுளை நாங்க அதற்காக நன்றி கூறி, சரியா, எங்களை விசேடமாக ஆண்டவர் வைத்திருக்கிறபடினா நாங்க ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு நாங்க இந்த பாடத்தை நாங்க முடிப்போம். பிள்ளைகள், நீங்க அழகான ஒரு ஃப்ரேம் செஞ்சு உங்களோட படத்தை அந்த ஃப்ரேம்ல வச்சு நீங்க உங்களோட ரூம்ல நீங்க என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். கடவுள் என்ன ஒரு அழகாக விசேடமானவராக என்ன படைத்திருக்கிறார், அதற்காக நன்றி என்று நாங்க சொல்ல வேண்டும். சரியா? ரைட், நாங்க ப்ரே பண்ணுவோம். எல்லாரும் கையோடு நான் வைத்து பிள்ளைகள் கண்களை மூடும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீ தந்தபடியால் உனக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய படைப்புகளிலே நீர்
எங்கள் எல்லாரையுமே விசேடமாக பிள்ளைகள் எல்லாரையுமே விசேட பிள்ளைகளாக விசேடம் உள்ளவர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே உமக்காக அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று விசேஷித்த ஞானத்தினார், விசேஷித்த அறிவினார், விசேஷித்த தாளந்துகளினார், அதே போல அவர்களை நீ நிரப்பி வந்திருக்கிறீர் உடைய பரிசுத்தாவியினால். அதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த விசேட தன்மைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமுள்ள வாழ்ந்து உமக்கு பிரியமாக வாழ்ந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்துல இருக்க நீரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you children.